கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு வெளிவேடமான போதனைகள். இன்றைய தியான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? தியானம். இன்று சிலருக்கு ஆண்டவர் இயேசுவை போல அற்புதங்களை செய்ய விருப்பம் உண்டு. ஆனால் அவைகளுக்கு ஒரு விலையை வைத்து பொருளாதார ஆதாயத்தை தேடுகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை போல பிரசங்கிக்க விருப்பம், ஆனால் அவர் கூறியவைகளை தங்கள் வாழ்விலே நடைமுறைப்படுத்த விருப்பம் இல்லை. ஆண்டவர் இயேசுவை போல ஊர் ஊராக சென்று நற்செய்தியை அறிவிக்க ஆசை, ஆனால் எளிமையான வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை. சிலர் ஆண்டவர் இயேசுவின் ஊழியர்கள், சீஷர்கள், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ள ஆசை, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதைப் போல தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் சொல்லும் செயலும் சிந்தனையும் அவர்களுக்குள் வேறுபட்டதாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் வெளிவேடமான வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் வெளி உலகத்திற்கு தங்களை பரிசுத்தவான்களாக காண்பித்துக் கொண்டு இருதயத்திலே வேறு தனிப்பட்ட லாபங்களுக்காக கிரியைகளை நடப்பிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் வெளிப்படாமல் மறைந்திருப்பது ஒன்றுமில்லை என்ற பிரகாரமாக இவர்களுடைய வேஷங்கள் யாவும் களைந்து இவர்கள் யார் என்று வெளிப்படும் நாட்கள் உண்டு. தோட்டத்திலுள்ள மரங்கள் செழித்து வளருமா போல் இவர்கள் யாவரும் ஆண்டவருடைய திருநாமத்தை கூறிக்கொண்டு பல்வேறு கிரியைகளை நடப்பிக்கின்றார்கள். தோட்டத்திலுள்ள மரங்கள் கனி கொடுக்கின்ற காலம் வரும்போது அந்த மரங்களின் பிரயோஜனம் வெளிப்படுவது போல இவர்களின் பலன்கள் இன்னவென்று அவர்கள் வாழ்விலே அவர்கள் வழிகாட்டும் கனிகள் உறுதிப்படுத்தும். எனவே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது, நீங்கள் காண்கின்ற யாவரும் கனி கொடுக்கும் வரை காத்திருப்பேன் என்று எல்லோரையும் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. மாறாக ஊர், பேர், இடம், துறை தெரியாதவர்கள் கர்த்தரின் நாமத்தை சொல்லிக் கொண்டு உங்களிடத்தில் வரும்போது எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை அறிந்து செயல்படுங்கள். தேவ ஆவியானவரின் வழிநடத்தலுக்காக பொறுமையோடு ஜெபம் செய்யுங்கள். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். சகல சத்தியத்திலும் என்னை வழிநடத்தும் தேவனே, கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்திலே கண்ணிகளில் சிக்கி வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.